Hello viewers, and now பார்க்க போறது One Piece episode 852 part 1. ஓபன் பண்ணா போன பாட்டுல நம்ம லூஃபி அந்த கட்டகுரிங்கிற கட்டதோட கிட்ட கண்டமினிக்கு சண்டை போட்டுட்டு இருந்தால என்னதான் முக்குனாலும் அவனை தோட்ட கூட முடியல. அப்படியே அடிச்சாலும் அதை அசால்ட்டா தடுத்துறான். அதுக்கப்புறம் மூஞ்சோட்ட ஒரு மிதி வச்சு செவுத்தோட வச்சு நசுக்கிட்டான்னு வைங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணிட்டான், பைய தேர்ட் கியர் எடுத்துட்டான். இவ்வளவு பெரிய பிஸ்டம் பார்த்தோன்னு பயந்துருவான்னு பார்த்தா அவன் அதுக்கு மேல பெரிய பிஸ்ட வர வச்சு அதுவும் ஹாக்கி பவரை யூஸ் பண்ணி அடிப்பான். ரெண்டு பேர்த்தோட அட்டாக்கையும் பார்த்துட்டு சுத்தி இருக்கவனுங்க எல்லாம் மிரண்டுருவானுங்க. மெயினா கட்டகுரியோட அட்டாக்க லூஃபி எவ்வளவோ முக்குன்னு முக்கி பார்த்தா வேலைக்கே ஆகல. ஏன்னா மொதல் விஷயம் இவனோட கையை விட அவன் கையே பயங்கர பெருசா இருக்குது. அது மட்டும் இல்லாம இவனை விட அவன் நல்லா ஸ்ட்ராங்காவே இருக்கான். அதனால பையன் எவ்வளவுதான் ஃபோர்ஸ் கொடுத்து முக்கி பார்த்தாலும் சுத்தமா வேலைக்கே ஆகல. செவுத்தோட வச்சு நச்சிருவான்னு வைங்க. இப்ப நம்ம பையன் என்ன அட்டாக்கை யூஸ் பண்ணாலும் அதை விட அட்வான்ஸ்டான அட்டாக்கையே அவன் யூஸ் பண்றான். அப்படியே வாங்கின அடியில மேல இருந்து கீழே பொத்துன்னு விழுவான். ஆனா விழுந்த அடுத்த செகண்டே இதுக்கு முன்னாடி ஒரு கையை வச்சு அட்டாக் பண்ணா இப்ப ரெண்டு கையை வச்சு அட்டாக் பண்ணுவான். நல்லா பெரிய சைஸுக்கு ஊதி ஒரு கையை ஊதுனா சரி ஓகே அவன் பெருசு பண்றான். அப்ப அவனு தானே பெருசு பண்றான். ரெண்டு கை நான் மட்டும் பெருசு பண்ண மாட்டானா என்ன? as expected அவனுமே பெரிய கையா உருவாக்கி ஒரே அடி அப்படியே பையன் பேக்ல விழுவான். ஆனா விழுறவன் கைய புடிச்சு சும்மா சுத்துன்னு சுத்தி தரையோட வச்சு தேயின்னு தேய்ச்சி செவுத்தோட வச்சு பொழந்து கட்டிட்டு இருப்பான். இந்த இடத்துல லூஃபி பிரில்லியண்டா என்ன பண்ணுவானா, அது ஏர் தானே, ஹாக்கி பவரை ரிமூவ் பண்ண உடனே ஏரை அவனோட காலுக்கு கொண்டு வந்து அவன் காலை வச்சு ஒரே அடி. அதுல இருந்து அவன் எஸ்கேப் ஆன மாதிரி எல்லாம் தெரியல. அவ்வளவுதான் மாட்டிட்டான்னு பார்த்தா அந்த டைம் லூஃபி உருவாக்குனதை விட ஒரு பெரிய கால் அவனுக்கு பின்னாடி இருந்து வரும். அதுதான் கட்டகுரியோட காலு. எத்த தண்டி அவன் அப்பவே ஃபியூச்சரை பார்த்துட்டான் போல. அதனாலதான் சட்டன் எஸ்கேப் ஆயிட்டான். என்னால உன்னோட ஃபியூச்சரை பாக்குற வரைக்கும் உன்னாலே நீ ஜெயிக்க முடியாதான்னு சொல்லி ஓங்கி ஒரே அடி. இப்படி அவன் பண்றத பார்த்தவனே சுத்தி இருக்கவனுங்க எல்லாம் கன்ஃபார்மே பண்ணிட்டானுங்க, கண்டிப்பா நீங்க தான் ஜெயிப்பீங்க, உங்களை யாராலையும் ஜெயிக்க முடியாதுன்னு. மொத்தத்துல லூஃபி அவனுக்கு ஈக்குவலா கூட சண்டை போடாத மாதிரி தான் காட்டுறாங்க. அவ்வளவு பெரிய அட்டாக் பண்ணால லூஃபி அவ்வளவுதான் மட்டையாயிட்டான்னு பார்த்தா அவ்வளவு சீக்கிரத்துல எப்படி நம்ம பையன் கிவ் அப் பண்ணுவான். மறுபடியும் அப்படியே முக்குன்னு முக்கி எந்திரிக்க ட்ரை பண்ணுவான். அதை பார்த்துட்டு கட்டகுரியா அசந்து போயிருவான். பரவாயில்லையே பையன் உசாரா இருக்கானேன்னு. அப்படியே கட் பண்ணா இங்க புட்டிங் என்ன பண்ணுவான், சிஃபானோட கையில விளங்க மாட்டி விடுவா. ஏன்னா சிஃபான் வந்து பிக் மாமுக்கு துரோகம் பண்ணிட்டான்னு சொல்லி எல்லாத்துக்குமே தெரிஞ்சு போச்சு. அப்படி இருக்கும்போது இவ டைரக்டா வந்து ஹெல்ப் பண்ணிட்டு இருந்தான்னா யாரும் ஒத்துக்க மாட்டாங்க. அதனால புட்டிங்க அவளை ஃபோர்ஸ் பண்ணி கேக் பண்ண சொன்ன மாதிரி ஒரு டிராமா போட்டு பண்ணலாம்னு சொல்லி விளங்க மாட்டிட்டு இருப்பா. சிஃபானுக்கு இதை பத்தி எல்லாம் கவலை இல்ல. அப்போ சஞ்சி அப்படியே லைட்டா எட்டி பாப்பா. அவன் சிரிக்க மட்டும் தான் செய்வான். அதுக்கே மயக்கம் போட்டு மல்லாக்க விழுந்துருவானா பாருங்க. நம்ம சஞ்சி என்னென்ன பண்ணுவானோ அதை அப்படியே இவ பண்ணிட்டு இருக்கா. ஏமா கவுந்தராத எந்திரி, சஞ்சியை காப்பாத்த வேண்டாமான்னு ஆமா ஆமா காப்பாத்தணும்னு அடிச்சு புரண்டு எந்திரிப்பா. ஆனா அவளுக்குள்ள இருக்க அண்ணியன் வெளியில வந்த உடனே என் கண்ணு முன்னாடி நீ இருக்கிற வரைக்கும் உன்னை நான் எப்ப வேணாலும் கொல்லுவேன் சஞ்சி, அதனால ஒழுங்கா இங்க இருந்து ஓடிரு சஞ்சின்னு சொல்லும் போது மறுபடியும் நார்மலா மாறிடுவான். இப்படியே அலப்பற பண்ணிட்டே ஒரு வழியா சாக்லேட் டவுனுக்கு வந்து சேர்ந்துட்டாங்க. புட்டிங் அப்ப வெட்டிங் ட்ரெஸ்ல தானே வந்திருந்தா. அந்த டவுன்ல இருக்க மக்கள் எல்லாம் பார்த்துட்டு அப்படியே அசந்துருவாங்க. சே எவ்வளவு நல்லா இருக்கான்னு. என்ன அவ கல்யாணம் நின்று போனதான் அவங்க எல்லாத்துக்குமே ரொம்பவும் கவலை. அதனாலதான் சோகமா இருக்கா போல. பட் இருந்தாலும் நல்லா இருக்கான்னு சொல்லிட்டு இருக்கும் போது பின்னாடி சிஃபானை பார்ப்பாங்க. எல்லாத்துக்குமே கடுப்பாயிரும். அதுக்கப்புறம் புட்டிங் இருந்துட்டு நீங்க ஒன்னும் கவலைப்படாதீங்க, கேங் பேஜி பண்ண வேலைக்காக இவளை தான் நம்ம அரெஸ்ட் பண்ணியிருக்கோம். என்ன இருந்தாலும் இவளோட ஹஸ்பண்ட் தானே அவனும், அதனால இவனுக்கும் அந்த தண்டனை தான் சொல்லி சமாளிச்சுட்டு இருக்கும் போது அங்க இருக்க அனிமல்ஸ் எல்லாம் நம்ம சஞ்சய் கார்பெட்டுக்குள்ள ஒளிஞ்சிருக்கத பார்த்துட்டு அப்படியே குலைக்குமா. அவன் மாட்டிட்டானா தண்டனைக்கா தான், அதனால எப்படியாச்சும் சமாளிக்கணும்னு சொல்லி டக்குன்னு பேச்ச மாத்துவான். நமக்கு டைம் இல்ல, வாங்க சீக்கிரமா ஸ்வீட் ஃபேக்டரிக்கு போவோம், அப்ப அந்த அம்மாவுக்காண்டி வெட்டிங் கேக் எல்லாம் ரெடி பண்ண முடியும் அப்படின்ட்டு கிளம்பினோட தான் கொஞ்சம் நிம்மதியா இருக்கும். என்ன அங்க இருக்க எல்லாரும் கவலைப்படுவாங்க. ஏன்னா இந்த கல்யாணம் நின்னதுக்கு காரணம் லூஃபியும் பெஜியும் ஒன்னா சேர்ந்ததுனால தான் அப்படின்னு ஊர் மக்கள் நினைச்சிட்டு இருந்தாங்க. ஆனா பிக் மாம் ஜெர்மா 66 போட்டு தள்ள பிளான் வச்சிருந்தான்னு அவங்களுக்கு தெரியாது இல்ல. அங்க இருக்கிற அந்த போலீஸ் சஞ்சய் வேற பச்சை திட்டிட்டே வருவானா. அட விடுங்கப்பா, நடந்தது நடந்து போச்சு, அடுத்து என்ன பண்ணுமோ அதை பண்ணுவோம். இப்ப பிக் மாமுக்கு ஹங்கர் பேங்க்ஸ் அட்டாக் வந்துருச்சு. சோ பசியில எல்லாத்தையுமே போட்டு நொறுக்கிட்டு இருக்காங்க. நம்ம சட்டு புட்டுன்னு எல்லாத்தையுமே ரெடி பண்ணி கொண்டு போலன்னா எல்லாத்தையும் அழிச்சிருவாங்கன்னு அவங்களுக்கு ஆல்ரெடி தெரியும். அதனாலதான் 31 செஃப்களை ஆல்ரெடி உள்ள இறக்கிட்டாங்க. அவனுங்களும் வேலையை ஆல்ரெடி ஸ்டார்ட் பண்ணிட்டானுங்க. அட அதான் அந்த மாவு பசறது அது இதுன்னு சின்ன வேலையெல்லாம் இருக்கும்ல, அந்த மாதிரி வேலை. நம்ம ஆளுக போய் தான் எப்படி டேஸ்ட் கேக்க எந்த மாதிரி டிசைன்ல பண்ணோம் அது இதுன்ட்டு லொட்டு லொசுக்குன்னு ஏகப்பட்ட வேலை இருக்குதுல்ல, அதை பார்க்கணும். உங்களை யாராச்சும் கேக் பண்ணுவீங்களா, இல்ல உங்க வீட்டுல கேக் பண்ணுவாங்களா? அப்படி பண்ணியிருக்காங்கன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்க. எங்க வீட்டுல செய்யற கேக் எல்லாத்தையும் நான் கேஜிஎஃப்ல வர சுத்தியில வச்சுதான் டீல் பண்ணுவேன். உங்க வீட்டுல எப்படி? சரி அப்படியே கட் பண்ணி மிரர் வேர்ல்டுல காட்டுறாங்க. கட்டகுரிக்கு தெரிஞ்சு போச்சு இந்த மாதிரி பெரஸ்பரோ உயிரோட தான் இருக்கான்னு. ஜஸ்ட் மிஸ்ல எஸ்கேப் ஆயிருக்கான். சரி இங்க லூஃபியை இவன் காலி பண்ணிட்டான். லூஃபியோட க்ரூ மெம்பர்ஸ்க்கு என்னாச்சுன்னு கேட்பானா, நீ நம்புறியோ இல்லையோ அவங்க கப்பலை யூஸ் பண்ணி பறந்துட்டாங்க. இப்ப நாங்க அவங்கள சேஸ் பண்ணி போயிட்டு இருக்கோம். அவங்களும் எஸ்கேப் ஆறக்கு என்னென்னமோ ட்ரை பண்றாங்க. ஆனா வேலைக்கு
வேலைக்கே ஆகாது. கண்டிப்பா அவங்கள சீக்கிரமாவே நாங்க புடிச்சிருவோம். அவங்க என்னதான் ட்ரை பண்ணாலும் நம்ம கிட்ட எஸ்கேப் ஆக முடியாதுல்ல. ஏன்னா நம்ம பிக் மாமோட போயிட்டு இருக்கோம். அப்படி இப்படின்ட்டு அங்க ஓவரா பில்டப் பண்ணுவான். பாவம் நம்ம ஆளுகளும் அங்க கஷ்டப்பட்டு தான் போயிட்டு இருப்பாங்க. அப்புறம் நம்ம லூஃபியை பத்தி விசாரிப்பான். அவனைத்தான் நல்லா பொலன்னு பொலந்து கட்டி இருக்கானே. வேற பயங்கரமா மூச்சு வாங்கிட்டு இருக்கானா. அவனை பார்த்துட்டு இன்னும் கொஞ்ச நேரத்துல இவனோட கதையை நான் இங்கேயே முடிச்சிருவேன். அதனால அவனை பத்தி கவலையே இல்ல. நீ அங்க இருக்கவங்களை காலி பண்ணிருன்னு டெரரா சொல்லுவான். நிஜமாவே லூஃபி தோத்துட்டானா? நம்ம ஆளுங்க அந்த பிக் மாமோட கையில மாட்ட போறாங்களா? என்னாச்சு ஏதாச்சுன்னு அடுத்தடுத்த எபிசோட்ல பார்க்கலாம். டாடா.